ஒரு தலைமை ஆசிரியையும் ஒரு உடன் ஆசிரியை 2 சகோதரிகளும் வெளிநாட்டிற்கு சென்று அங்கு உள்ள தமிழ் பட்டிமன்றத்தில் சென்று அவர்கள் உரையாற்றிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் விலை உயர்ந்த ஸ்வீட்ஸ் மற்றும் நட்ஸ் எல்லாமே அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வரும்பொழுது அந்த தலைமை ஆசிரியை அவங்க நிறைய பொருட்களை வாங்கிட்டு அதில் ஒரு எக்ஸஸான பேகை இந்த உடன் ஆசிரியை கையில் கொடுக்குறாங்க. இவங்க பேக்கையும் எடுத்துட்டு அவங்க பேக்கையும் சுமந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வந்து சேர்ந்தார்கள். பிறகு மறுநாள் ஆயத்தமாகி ஏர்போர்ட் போகும்போதும் அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, அம்மா என்னுடைய இந்த பையையும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் அந்த லக்கேஜை அவங்க தூக்கிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஃப்ளைட்டில் ஒரு வழியாக வந்து அவங்க அமர்ந்து அங்கேருந்து புறப்பட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்த உடனே இவங்க யோசிக்கிறாங்க, இவங்களுடைய லக்கேஜை நம்ம பாரத்தோடு கூட சுமந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாரத்தை எப்படியாகிலும் அவங்க கையில் சென்னைக்கு போன உடனே கொடுத்துடணும். அவர்களிடத்தில் கொடுக்க போகிறாங்க. அப்போ தான் அந்த தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, இது எனக்கு இல்லைம்மா, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வாங்கினது, நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் பாரமாக இருந்த அந்த சுமை அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் இவங்க கையில் அது கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த பாரம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிட்டு. ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது, என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அனுமதிக்கிற சில பாரங்கள், சில சுமைகள் நமக்கு பாரம் போல அது ஒரு பெரிய சுமையாகவும் அல்லது துக்கமாகவும் இருக்கிறது போல தோணலாம். ஆனால் முடிவு அது பாரம் அல்ல, அது ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவனுடைய செயலாய் இருக்கும். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய எல்லா பாரங்களையும், எல்லா சுமைகளையும், எல்லா துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமும் மாற்றி உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.